ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி நீங்கள் எத்தனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க? கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? இன்றைக்கி என்ன பார்க்கணும்? திருப்பாவை 12வது பாட்டும் திருவெம்பாவை 12வது பாட்டும் பார்க்கணும். பார்த்துடலாமா? ஓகே. திருப்பாவை எழுதினவங்க யார்? ஆண்டாள். வெரி குட். சரி, இன்னைக்கு என்ன பாட்டு? கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழமின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக் கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தாள் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? ஆண்டாள் நிறையா மாடெல்லாம் என்ன பண்ணுதான், எருமை மாடு பசு மாடெல்லாம் நிறையா வச்சுருக்காங்களாம். அந்த மாடெல்லாம் என்ன பண்ணுது, அதோட கண்ணுக்குட்டியை தேடி இங்கேயும் அங்கேயும் போகும்போது அதே தானாக பால் பால் வந்துடுதான். அந்த பாலெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க வீட்டுக்கு முன்னால் அப்படியே சேராயிருச்சான். அப்படின்னா அவங்க எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாக்கா அவ்வளோ நிறையா மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. நிறையா மாடு வச்சுருந்தா தானே நிறையா பால் வரும். அந்த பாலெல்லாம் அப்படியே சேராயிருச்சான். இது கூட தெரியாமல் நின்று தூங்கிட்டு இருக்கிறியே செல்வ மகளே, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? மார்கழி மாதம் பனி எங்கள் தலையில் விழுகுது, உங்கள் வீட்டு வாசலில் எல்லாம் பாலெல்லாம் சேராக இருக்குது, நாங்களாம் அதில் நின்றுட்டு உன்னை கூப்பிட்டுட்ருக்கோம், இது கூட உனக்கு இன்னும் தெரியலையா? சீக்கிரம் எந்திரிச்சு வாமா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நீ வேற யாரையாவது நினச்சிக்கிட்டு இருக்கியோ என்னவோ, நாங்கள் வேற யாரையாவது பார்க்கறதுக்கு உன்னை கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு. யார் தெரியுமா நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம்? இலங்கையில் ராவணனோட போர் புரிஞ்சார்ல ராமர், அவரை பாடுறதுக்காக நாங்கள் போக போகிறோம். நம்ம பெருமாளை பாடுறதுக்காக போக போகிறோம். இப்போவாது புரியுதா யாரை பார்க்க போகிறோன்னு? அதனால் சீக்கிரம் கதவை தர. இது என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிற? நான் உன்னை எழுப்புறது எல்லா வீட்டுக்குமே தெரிஞ்சிருச்சு. என்ன இந்த பிள்ளை இப்படி தூங்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே உன்னைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுற, சீக்கிரமாக கதவை தர அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க. சரியா? ஆண்டாளும் எப்படியோ எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ஆண்டாள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காலையில் எல்லோரும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? நேரத்தில் எந்திரிச்சிங்களா? எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைங்க. அதனால் மார்கழி மாத ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால் நீங்களாம் நேரத்தில் எந்திரிச்சிக்குவீங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டாள் எழுப்பாமையே நம்மளாம் எந்திரிச்சிக்குவோம் தானே. யாரை பார்க்க போவோம் எந்திரிச்சு? பெருமாளை பார்க்குறதுக்காக போவோம். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? திருவெம்பாவை. திருவெம்பாவை எத்தனாவது பாட்டு பார்க்கணும்? 12வது பாட்டு. திருவெம்பாவை எழுதினவர் யார்? மாணிக்க வாசகர். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோ ரெம்பாவாய். நம்ம எல்லாருக்காகவும் நன்மை செய்கிறதுக்காக எங்கே இருக்காரா சிவபெருமான்? தில்லை சிற்றம்பலம் எங்கே? சிதம்பரத்தில் இருக்காராம். சிதம்பரத்தில் எப்படி இருப்பார் தெரியுமா? சிவபெருமான் டான்ஸ் ஆடுற மாதிரி இருப்பார். ஒரு கையில் நெருப்பு வச்சுருப்பார். அவருக்கு கூத்தப்பெருமான் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம இந்த பிறவியில் எடுத்த எல்லா துன்பமும் தீர்றதுக்காக தான் அவர் நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, தலைமையில் கங்கையை வச்சுருக்காரு. எதுக்காக? நம்ம எப்படியாவது அந்த கங்கையில் குளித்து முடித்தோம்னாக்கா நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் தலையில் கங்கையே வச்சுருக்காரு. அப்படியாப்பட்ட சிவபெருமானை நாம் வணங்கியே ஆகணும். அதனால் எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத என்ன ஆகுது, இந்த உலகத்துல இல்லாத வான உலகத்துலேயும் இருக்க எல்லாரையுமே யார் காப்பாற்றுறாங்க? சிவபெருமான் தான் காப்பாற்றுறாரு. நாம் அவரை கும்பிட போகும்போது எப்படி போவோம்?
நல்லா நீட்டாக குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம்ல, அதே மாதிரியே நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணுறோம், எங்கேயாவது இங்கே சிவபெருமானோட காலடி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை குளத்தில் குளிக்கிற பெண்கள் எல்லாம் அவருடைய கால் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு கூட சிவபெருமானை தான் நினச்சிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாத அவருங்க கையில் போட்டிருக்க வளையல்லாம் எப்படி சத்தம் கேட்குதான். அவங்க வந்து சிவபெருமானை நினச்சி பாட்டு பாடி கை தட்டும் போது அவங்க சத்தம்லாம் கேட்குதான். நடக்கும்போது அவங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் அசைஞ்சு அசைஞ்சு சத்தம் வர மாதிரி கேட்குதான். அப்படியாப்பட்ட சிவபெருமான் யார், நம்ம பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியவர். அவரை நம்ம கும்பிடணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரியா? இன்னைக்கு பிடிச்சிருந்ததா? ம், ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.